இங்கே வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சிடணும், சரியா ஜும்மா டைம்ல மூடிடும். ஜும்மாவுக்கு பிறகு சம்பாதிக்கலாம். அல்லாவே அல்லாஹ் சம்பாதிக்க சொன்ன நாளே வெள்ளிக்கிழமை தான். ஏன்னா ஜும்மா முடிந்து விட்டால் பூமியில திரிஞ்சு என்ன செய்ய உழைங்கன்னு நல்லா சொல்றான். அதனால அது தவறெல்லாம் இல்லை. ஆனா ஜும்மா நேரத்தில் மட்டும் என்ன செய்யணும், அதை நிறுத்திக்கணும். மறுமை நாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அது சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள் சொன்னால், மூமின்கள் தங்களது வீடுகளை விட்டு போவாங்களாம். மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்க. இப்போ பாருங்க அந்த லைஃபை, அதாவது ஒரு ஃபெமிலி லைஃப் என்றது நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோமோ அந்த லைஃப் தான். இல்லைன்னா மனுஷன் சந்தோஷமா இருக்க மாட்டான். மனுஷன் என்ன செய்ய மாட்டான், சந்தோஷமாக இல்லைண்டா இருக்க மாட்டான். சொர்க்கத்திலிருந்து நல்ல சாப்பாடு அல்லாஹ் தஆலா கொடுத்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? லன் நஸ்பிர அலா தஆமின் வாஹிதின் ஃபதுஉ லனா ரப்பக யுக்ரிஜ் லனா மிம்மா துன்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஇஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸ்லிஹா. ஒரே சாப்பாட்டில் எங்களுக்கு எப்போ இருக்கலான்ட்டார். ஒரே சாப்பாட்டில் எப்போ இருக்கலாது. பருப்பு வேணும், அது வேணும், கீரை வேணும், வெங்காயம் வேணும்னு வேற வேற சாப்பாடெல்லாம் கேட்டாங்க. அல்லாஹ் கேட்டா தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். நல்லதை விட்டுட்டு கெட்டதை பகரமா கேட்குறீங்களே, அது அதோடு இது ஒப்பிட்டு அது எவ்வளோ நல்லது. ஆனால் மனுஷன் அப்படித்தான். அதனால அங்க உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா லைஃபே எல்லாம் தந்திக்க ஒரு வாழ்க்கை. அங்க ஒரு லைஃப் நம்ம வாழ்ற, நம்ம குடும்பத்தோடு, நமது பிள்ளைகளோடு, நமது உறவுகளோடு, நம்ம சொந்தங்களோடு இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஆசைப்பட்டோமோ, இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஆசை தான் இருக்குது, இந்த பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. எது சிக்கல், பிரச்சனை, நோய், முடிவு, இந்த இதை இருக்கக்கூடாது. இல்லாத ஒரு லைஃப் அங்க என்ன தேவை. அது அப்படியே என்ன செஞ்சது கிடைச்சேன்னா, அந்த ஃபேமிலி லைஃப் செட்டப்போடு கிடைச்சா நல்லதா, அப்படி இல்லாம கிடைச்சா நல்லதா? எல்லா முழுமையான அந்த லைஃப் அமைப்போடு கிடைத்தால்தான் எந்த பிரச்சனையும் இல்லாம நிறந்த, அதாவது இடையில கட்டாகிறது இல்லை, நோய் இல்லை, சிக்கல் இல்லை, குறை இல்லை, இல்லாம அந்த லைஃப் என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப நம்ம கனவு கண்ட லைஃப் அல்லாஹ் தஆலா மறுமையில் என்ன செய்யறான் தரப்போறான். அதுக்கு மேலதுக்குமா நிறைய வச்சுக்கலாம். அது சொர்க்கத்தை பற்றி நம்ம படிக்கலாம். ஆனா உலக லைஃபை நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் இது மார்க்கெட்டுக்கு வெளியே போவார்கள் அப்படின்னா அங்க ஜும்மாலாம் இல்லையே. அப்ப இங்க ஜும்மாக்களுக்கு போனா தான் அங்க என்ன செய்யலாம் போகலாம். என்ன ஜும்மா நேரத்தில் தான் அவங்க வெள்ளிக்கிழமை வெளியே போவாங்க. இபாதத்தன் ஒன்றில் அங்க போனா மார்க்கெட்ல அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது விட்டாலும் மார்க்கெட் என்னதுக்கு தேவை, அதான் நினைச்சோன்னு எல்லாம் வருதுன்னு சொன்னா மார்க்கெட் என்னதுக்கு தேவை. அப்படி என்றால் அல்லாஹ் அதுக்கான ஒரு தேவையை சொர்க்கத்தில் வச்சிக்கிறான். அது நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வியாபாரிகளை வைத்திருக்கிறான், விற்பனையாளர்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கான ஒரு தேவையை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான் வச்சுக்கிறான். இல்லைன்னா அதாவது சிறுவர்கள் கிண்ணங்களில் குடிப்பதற்கான அந்த அதாவது பானங்களை எடுத்துக்கொண்டு சுற்றி வருவார்கள் என்ற தேவை என்னத்துக்கு சொர்க்கத்துக்கு? அதான் நினைச்ச உடனே முன்னால வருது. அப்ப சிறுவர்கள் கையில பானங்களை வைத்துக் கொண்டு என்ன அவர்கள் சுற்றி வருவார்கள் என்ற அந்த வசனத்துடைய தேவை என்ன? அப்படி ஒரு லைஃப் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் அங்கே வைத்திருக்கிறான். எனவே மார்க்கெட்டுக்கு போனாங்களா, போயிட்டு வார வழியில் ஒரு தூசி அடிக்கும், பெரிய ஒரு தூசி அடிக்கும். தூசி அடிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகல என்ன கவலை இருக்கும்? சே மார்க்கெட்டுக்கு போயிட்டு நல்ல பொருள் வாங்கிட்டு வர டைம்ல ஒரு அழகான முறையில் வீட்டுக்கு போய் சேருவோம்டா, இப்படி என்ன செஞ்சுட்டு தூசி அடிச்சுட்டு ஒரு கவலையில தான் போவோம். முதலாவதே பொருளை கொடுத்தாச்சு, பாத்ரூம் போறது தான் வேலையா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவிமார்கள் வீட்டுக்கு வந்தோடனே கேட்பாங்களாம், என்ன போனதை விட அழகா வந்திருக்கிறீங்களே, போனதை விட வாசமா வந்திருக்கிறீங்களேன்னு கேட்பாங்களாம். அப்படி என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துர்பத்துஹா மிஸ்குன், அந்த சொர்க்கத்துடைய நிலைமை மண்ணே என்ன கஸ்தூரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா தூசி அடிச்சா அது உன்னை கூட்டு அழகை கூட்டும், மனத்தை கூட்டும், வாசத்தை கூட்டும், தவிர என்ன செய்யாது குறைக்காது. இந்த பகுதி, இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இந்த செய்தி, இது உலக வாழ்க்கை போன்ற ஒரு அழகான வாழ்க்கை, அதாவது குறைகளற்ற ஒரு அழகான வாழ்க்கை என்றது விளங்கலையா? குறைகளற்ற ஒரு அழகான வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தை பற்றி நாம் கற்பனை பண்ணுகிற நேரத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், உண்ணுதல், குடித்தல், உடுத்தல் என்பது மட்டும் என்று நினைக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் நிறைய சொல்றான், அது மட்டும் நினைக்க கூடாது. அவைகளோடு சேர்த்து இந்த உலக வாழ்க்கையை நாம் எதை எதிர்பார்த்தோமோ, எந்த வாழ்க்கையை நம்ம ஆசை வைத்தோம், இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை ஆசை வைத்தோமோ அந்த லைஃப் எங்களுக்கு என்ன செய்யுது சொர்க்கத்தில் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால், சஹாபாக்கள், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், என்ன அஸ்அலு முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வை தவிர சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் என்றான். சொர்க்கத்துடைய சந்தோஷம் என்பது உண்ணுதல், குடித்தல் இதோட முடியுமாக இருந்தா உங்களோட இருக்கணும் என்ற தேவை என்ன இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்ற தேவை என்ன இருக்குது? மஹப்பத், நேசம், நட்பு, உறவு, இதெல்லாம் அந்த சொர்க்கத்தில் என்ன உண்டு. அப்படி இருக்கிற நேரங்கள்ல நபிகளாரோடு சேர்ந்த அந்த சொர்க்கத்தில் இருக்கிறன்றது உயர்ந்த நட்பு. ஒரு உயர்ந்த நட்புக்குரிய ஒரு சூழல்ல இருப்பார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஃபஅஇன்னி அலா பிகத்ரத்தி சுஜூத், நீங்க நிறைய சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க.
நிறைய சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னா என்ன, உங்கள் சுஜூதுகள் மூலம் உங்களுக்கு அதை என்ன செய்யலாம், கிடைக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கை நாம் என்றைக்கும் யோசிக்கின்ற நேரத்தில் இந்த விஷயத்தை மிக பிரதானமாக நினைக்க வேண்டும். உலக வாழ்வு போன்ற ஒரு வாழ்வு, அதே நேரம் குறைகளற்ற ஒரு வாழ்வு. என்ன வாழ்வு? நம்ம என்னென்ன குறைகள் என்னென்ன பலகீனங்கள் இந்த உலகத்தில் இருக்குமோ அந்த குறைகள் அற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அதாவது குறைகளற்ற வாழ்வு என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுவர்க்கவாதிகளுடைய பேச்சு, சுவர்க்கவாதிகளுடைய கலந்துரையாடல், இவைகளை நிறைய அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுடைய கலந்துரையாடலை, சொர்க்கவாதிகளுடைய பேச்சுக்களை நிறைய சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்ற நேரத்தில் அலல் அராஇகி யந்துரூன், அலல் அராஇகி யந்துரூன் இந்த வார்த்தை, அல்ல அராயிக் என்ற வார்த்தை குர்ஆனில் நிறைய சொல்லுவான். சோபாக்களில் பெரிய சாய்மனங்களில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பாங்க, உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பார்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்வார். தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நঈம், அவருடைய முகத்திலே அந்த சொர்க்கத்துடைய செழுமையை நீங்கள் காண்பீர்கள், சொர்க்கத்துடைய செழுமையை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதனுடைய பின்னணி என்ன நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த விதமான மனக்குழப்பமும் குறைபாடுகளும் எதிர்பார்ப்புகளுக்கு மாற்றமான நிகழ்வுகள் எதுவும் இல்லாத ஒரு திறந்த உரையாடல்கள் நிறைய நடக்கும். திறந்த உரையாடல் என்ன செய்யும், நண்பர்களுக்கு மத்தியில் நிறைய நடக்கும். அல்லாஹ் தஆலா சில பொழுதுகளில் சொர்க்கவாதிகளை நரகவாதிகளோடும் பேச விடுவான், நரகவாதிகளோடும் பேச விடுவான். அதில் சில நண்பர்களும் இருப்பார்கள். அந்த நண்பர்களை பார்த்த சில சொர்க்கவாதிகள் சொல்வார்களாம், நான் இன்னும் கொஞ்சம் சறுக்கீர் தான் நீ வழிகெடுத்திருப்பான் என்று சொல்லி நண்பனை பார்த்து சொல்லுவான். என்ன அதாவது எனக்கு ஒரு சொர்க்கவாதியை சொல்லுவாரு, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார் உலகத்துல, இந்த மறுமை நாளையில் அவர் நிராகரிச்சுட்டு இருந்தாரு, இன்னும் கொஞ்சம் நான் அவரோடு சேர்ந்து இருந்தேன்னு சொன்னா நானும் வழிகட்டு என்ன செஞ்சிருப்பேன், போயிருப்பேன், அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான் அப்படி என்று சொல்லிட்டு அவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் பார்ப்பார், அவரிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்வார்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்திலே நாம் இந்த உலகத்தில் எப்படி கலந்துரையாடல்கள் உரையாடல்கள் ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்தோமோ அந்த மகிழ்ச்சி முழுமையாக எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு உலகத்தில் எந்த ஒரு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்தாலும் சரி முழுசா சந்தோஷமா பேச இயலாது, முழுசா சந்தோஷமா என்ன செய்யலாது, பேச இயலாம். ஏன், பேசிட்டே போகல ஒரு பிரச்சனை ஞாபகம் வந்து நிம்மதியா பேசலாம் இருக்கீங்க, எலும்பி என்ன செஞ்சிருவான், போயிடுவான். ஏதாவது ஒன்று சந்தோஷமா பேசிக்கிற நேரத்தில் வேற ஒன்று ஞாபகம் வந்துடும். ஆனா சொர்க்கத்துல தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நத்ரத்தன் நঈம், அவரது முகத்திலே செழுமையை காண்பீர்கள், ஒரு சந்தோஷத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்க வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இந்த குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரத்திர் ரிஸ்கல் லஹும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா மின் கப்லு வ உது பிஹி முத்தஷாபிஹா என்ற வார்த்தை என்பதை நாங்கள் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் அவர்கள் எந்த பழமும் கொடுக்கப்பட்டாலும், இப்ப இந்த விளக்கத்தோடு நீங்க அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க, இந்த விளக்கத்தோடு அந்த வசனத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்க. குல்லமா ருஸிகு மின்ஹா மின் ஸமரா, எந்த ஒரு பழம் கொடுக்கப்பட்டாலும் காலு ஹாதல்லதி ருஸிக்னா, இதுதான் இதற்கு முன்னால் நாங்கள் கொடுக்கப்பட்டோம், இதுதான் இதற்கு முன்னால் நாங்கள் கொடுக்கப்பட்டோம், அவர்கள் இந்த உலகத்திலே இருப்பது போல கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்றதுக்கு இப்ப நினைச்சுப்பாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வரான்னா, இங்கு உள்ள சந்தோஷம் அவர்களுக்கு என்ன செய்யும், முழுமையாக கிடைக்கும் என்று சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொள்ள